அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டாண்ட கோயிலேருந்து சாமி வந்துடும். நாங்கள் அங்கேயே தேங்காய் பழம்லாம் உடச்சி படைச்சிடுவோம். படைச்சிட்டு பாப்பாவுக்கு கூடவே வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தா. உருண்டை கொழுக்கட்டெலாம் செஞ்சு வச்சுட்டு பிள்ளையார் வாங்க தான் போயிருந்தேன். பெரியவனை கூட்டின்னு போயிருந்தேன். அவன் பார்க்குற பிள்ளையார் எல்லாமே இதை வாங்க அது வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு கலர் கலராக இருக்கவும் ரொம்ப பிடிச்சிடுச்சு போல். அப்புறம் சின்னதாக ஒரு பிள்ளையார் வாங்கிட்டு வந்து அவருக்கு எல்லாமே செஞ்சுட்டு பூலாம் வச்சுட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வச்சாச்சு. பசங்க வந்து அந்த உருண்டை கொழுக்கட்டையை பார்த்ததுலேருந்து அம்மா எங்களுக்கு தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருங்கடா படைச்சிட்டு தரேன்னு சொன்னோன்னே பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிட்டான் பெரியவன். கை வச்சுக்கிட்டே இருந்தான். டே படைச்சிட்டு தாண்டா சாப்பிட்ணுன்னு சொன்னோன்னே எப்படா படைப்பீங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. முடிச்சுட்டு இப்படி அடைய போகிறதுக்குள்ளே அவங்க கையை வச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளையாருக்கு பிடிக்குதோ இல்லையோ உண்டை கொடுக்கிட்டு எங்கள் வீட்டில் இருக்க ஆளுங்களுக்கே முன்னாடியே வந்து சாமிக்கு படைக்கிறது முன்னாடியே வாயில் வச்சு சாப்பிட்ருவாங்க. ஈவினிங் போல் அத்தை சாமி படிச்சிருந்தாங்க. கீழே எங்கள் வீட்டில் பிள்ளையார் இருக்கிறதுனால படிச்சுட்டு தெருவில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிரசாதம்லாம் கொடுத்துருந்தாங்க. முடிச்சதுக்கப்புறம் அங்கேயும் போய் சின்ன உடலை உண்டை கொழுக்கட்டையை வாங்கி சாப்பிட்டுன்னு இருந்தான். அப்புறம் ஈவினிங் போல் சாமிக்கு பால் வச்சு படிச்சுட்டு கூட்டின்னு போய் விட்டாச்சு.